உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியில இருக்கோம். நம்ம இந்த சனி பெயர்ச்சி பலன்கள்ல பகுதி வாரியாக, அதாவது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாம வீடு, வண்டி, வாகனம் எந்த மாதிரி விஷயத்தை வாங்கலாம், எப்போ வாங்கக்கூடாது, அது இல்லாம கடன், வழக்குகள், வம்புகள், இது சம்பந்தமான பிரச்சனைகளை தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதி உங்க ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு பேச்சாக போறாரு. இது நிஜமாவே கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சி. அதனால ஒவ்வொரு சப்ஜெக்டா, அதாவது தொழில் எப்படி இருக்கும், வேலை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முக்கியமா இந்த கடகராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, வேலை சம்பந்தமான விஷயம்தான். கடந்த 2.5 வருஷத்துல வேலையில மிகப்பெரிய நெருக்கடி. யாரெல்லாம் ஆண்களா இருக்கீங்களோ, ஒரு பெண் மேலாளரா, ஒரு பெண் மேனேஜரா வந்தாங்க, உங்களுக்கு உயர் அதிகாரியா வந்தாங்கன்னா அவங்களால மிகப்பெரிய அவமானம். அதனால வேலையை விடக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் வேலையை விட்டுருக்கீங்க. அதே ஒரு பெண் இருக்காங்க, ஒரு பெண் ஜாதகியா இருக்காங்க கடகராசி, ஆண் மேலாளரா இருக்காங்கன்னா அவங்களால நிறைய அவமானங்களை சந்தித்தவர்கள் கடகராசி என்பர்கள். அதே மாதிரி வேலையில முடிக்க முடியாத வேலையை கொடுத்து, இல்ல உங்களுக்கு சந்தோஷம் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்ய வச்சு நிறைய பாதிப்புகள். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு வேலை வேண்டாம், என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு வந்தவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாத நிலைமை, வேலையில பதவி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லை, ஏண்டா வேலைக்கு போறோம். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா காலைல ஸ்கூலுக்கு போகிறது அழுவும். அந்த மாதிரி ஐயோ வேலைக்கு போனாவே ஏதோ ஒரு பிரச்சனை வருமே அப்படின்னு நினைச்சிட்டு போகக்கூடிய கடக ராசி அன்பர்களுக்கு பெரிய நிவர்த்தி. அவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு, நீங்க எதிர்பார்த்த பதவி, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடிய பயிற்சி பலனாக இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கு. அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். தொழில்ல நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். பணம் எதுலையா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அங்க ஒரு ஏமாறி இருப்பீங்க. அதே போல தொழில்ல மிகப்பெரிய கடன் அடைந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த 2.5 வருஷம் பிசினஸ்ன்றதே இல்லை, பிசினஸ் ஜீரோ, ப்ராஃபிட் இல்லை, நஷ்டம் தான் அதிகம், கடன் தான் அதிகமாகிடுச்சு, ஏமாற்றம் சார், பார்ட்னரும் நானும் சேர்ந்தோம், நான் தான் எல்லாத்தையும் ஆரம்பித்தேன், கடைசியில் அவர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு, நான் ஒரு இடத்துல பணம் இன்வெஸ்ட் பண்ணேன், அது கடைசியில் பார்த்தா ஏமாறுற மாதிரி ஒரு இடத்துல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், எப்படி எனக்கு நடந்துச்சுன்னு தெரியல. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் இந்த ஸ்கேம் மூலயமா, இந்த ஆன்லைன் ஸ்கேம் மூலிமா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை. அது மட்டும் இல்லாமல் வேற வழியில், ஒரு புது வழியில் உங்களுக்கு, அது லாட்ரி யோகம் கூட சொல்லலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு வாய்ப்பு கூட சொல்லலாம், ஏதோ ஒரு வகையில் அந்த ஏமாற்றத்தை ஈடு செய்யக்கூடிய, அந்த தொழிலை வளர்ச்சி அடையக்கூடிய, தொழிலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து குறையக்கூடிய அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுக்க போறாரு. அதனால நீண்ட காலமா தொழில் இல்லை, நஷ்டமாயிடுச்சு, அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்க உடம்பு நல்லா இருக்கான்னு பார்த்துங்க, மனதளவுல நல்லா இருக்கீங்கன்னா பார்த்துங்க, கண்டிப்பா உங்களால திருப்பி சம்பாதிக்க முடியும், கவலையப்படாதீங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம் உடல் நலம். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு. சுகர் அதிகமாயிடுச்சு சார், நல்லா தான் இருந்தேன், ஏற்கனவே லைட்டா இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமாகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனேன், விரல் எடுத்துட்டாங்க, காலை வெட்டிட்டாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள். சில பேருக்கு பிபி அதிகமாகி உடல் ஆப்ரேஷன், சில பேருக்கு உடல் நலத்தில் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கடகராசி என்பர்கள். அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் பாதிப்பு தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த தைரியம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி வேலை பார்க்கறது, இதுக்கப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி நான் குழந்தை குட்டியை பார்க்கறதுன்னு அந்த தைரியம் போயிடுச்சு. அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க.
திருப்பியும் உங்களால் எல்லா விதமான விஷயங்களும் செய்ய முடியுன்றதை மட்டும் நம்புங்க. அந்த நம்பிக்கையை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. அது உங்களுக்கு வேலையில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு மனதளவிலும் உடலளவிலும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக சந்திக்க போறீங்க. அதில் டவுட்டே கிடையாது. அதே போல் நீண்ட காலம் மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ செலவு, மருந்து மாத்திரை அளவு, உடல்நலம் நல்லா தேர்ந்ததுனால குறைய போகுது. அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் போய் ஒரு வாட்டி டெஸ்ட் எடுத்துக்கிறது மிக மிக சிறப்பு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா திருமண உறவுகள். நிறைய பேருக்கு கடந்த 2.5 ஆண்டுகளை கணவன் மனைவி சார்ந்த சண்டைகள், பிரச்சனைகள் நிறைய போயிருக்கு. நிறைய பேருக்கு தகாத உறவுகள், தகாத பழக்க வழக்கங்கள்னால வீட்டில் சண்டை. அது ஆணா இருக்கட்டும் சரி, பெண்ணா இருக்கட்டும் சரி. இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் தான் நிறைய தப்பு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும். மற்ற காலகட்டத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு செய்யறதுக்கு யோசிப்பீங்க. ஆனால் அந்த அஷ்டம சனியில் அந்த தப்பு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த தப்பு நடந்தனால பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இப்போ குடும்பத்தில் சண்டை போயிட்டு இருக்கு, மனைவி நம்ப மாட்டுறாங்க, கணவர் நம்ப மாட்டுறாங்க, இந்த நாள பிரிவினை, இந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த சனி பயிற்சி இருக்க போது. அந்த சண்டைகள் குறையும், சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகலை, இந்த கடக ராசி அன்பர்களுக்கு என்ன இருக்குன்னா நீண்ட காலமாக திருமணம் ஆகலை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. காரணம் என்ன, உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதி சனியாக இருக்கிறதுனால எப்பவுமே மேக்சிமம் லேட் மேரேஜ் நடக்கும். அந்த லேட் மேரேஜ் காரணம் எப்படி இருக்குன்னா, என் தங்கச்சி கல்யாணம் பண்ண, நான் சரியா லைஃப்ல செட்டில் ஆகல, எனக்கு ஒரு வீடு இல்லை, எங்க அம்மா அப்பா சரியா வாழல, அதனால நான் லேட்டா மேரேஜ் பண்றேன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதனால நிறைய பேருக்கு லேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் உறுதியா நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியில எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி கடைசியில கல்யாணம் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து மனசு வருத்தப்படக்கூடியவங்க, உங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. உங்க கூட பிறந்தவங்களாம் இப்படி ஆகி போச்சு, நம்ம எல்லாம் மண்டபம்லாம் புக் பண்ணி பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாரையும் கூப்பிட்டு கடைசியில் நின்று போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை நீங்களும் சந்திச்சிருப்பீங்க. அந்த வருத்தம்லாம் நல்லதுக்கு, கவலைப்படாதீங்க. நீங்க அந்த நேரம் கல்யாணம் நடந்திருந்தா கூட உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரப்போறீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க போகுது, நல்ல மனைவி அமைய போறாங்க, நல்ல கணவர் அமைய போறாரு, நல்லா சிறப்பாக வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அதே போல இந்த 9ஆம் இடத்துல சனி பகவான் போறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு இடம், பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். இந்த பாக்கியஸ்தானத்துல என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வீடு வாங்கலாம், ஒரு கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதே கடந்த 2.5 வருஷத்துல நீங்க இதெல்லாம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறம் வேலையில பிரச்சனை வந்திருக்கும், தொழில் முடக்கமாயிருக்கும், அதனால கடன் கட்ட முடியாம வீடு, லோன் கட்ட முடியாம வீடு போயிருக்கும், கார் வாங்கி லோன் கட்ட முடியாம கார் போயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் சந்தித்தவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அந்த பிரச்சனைலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். திருப்பி வருமானம் வரும். வருமானம் வந்தால் என்ன பண்ண போறீங்க, லோன் கரெக்டாக கட்ட போறீங்க, எந்த பிரச்சனையும் வராது. சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். நிறைய பேர் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக வீடு வாங்க முடியும். நல்ல ஒரு வீடு கிடைக்கும். வீடு கட்டணும், இல்லை ஒரு வீடு நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கட்டணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை ஒரு வீடு நான் ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்க போறேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி ரொம்ப முக்கியமா இந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கிறனால வராத பணம் வரும். ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இந்த பாக்கியஸ்தானம். ஏன்னா இந்த அஷ்டம சனியில நீங்க யாருக்காவது ஒரு கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வாங்கினவங்க அவங்களால திருப்பி கொடுக்க முடியாம இருக்கிறதுனால எப்படி நான் பணத்தை கேட்கறது, அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கடகராசி. உங்களுக்கு பணம் வரலன்ற வருத்தம் இருந்தா கூட அவங்களால கொடுக்க முடியலன்ற ஒரு மனசுல ஒரு நல்ல எண்ணங்களும் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகள்லாம் இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி சமாளிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வராத பணம் வரும். அது தொழில இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம், இல்லை ரிலேஷனுக்குள்ள இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி வராத பணம் எல்லாம் வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பயிற்சி பலன் இருக்க போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், யாரெல்லாம் கடகராசியில பிறந்தாங்களோ கடந்த 2.5 ஆண்டுகள்ல வம்பு வழக்கு, தீராத வம்பு வழக்கு பார்த்தீங்கன்னா வேற யாருக்கோ கடன் வாங்கி கொடுத்துருப்பீங்க, உங்க மேல கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட் கொடுக்காம இருந்திருப்பீங்க,
ரெகுலராக கொடுத்துட்டே இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு காலகட்டத்தில் பேமெண்ட் கொடுக்க முடியாமல் போயிருக்கும். ஒரு செக்கை வாங்கி செக் பவுன்ஸ் கேஸ் போட்டிருப்பாங்க, ப்ரோன் அவுட் கேஸ் நடந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி பூர்வீக சொத்து, ஒரு இடத்த விற்றா நம்ம கடனை கட்டிடலான்னு சொல்லி பூர்வீகத்தில் ஏதாவது இடம் இருக்குது போய் கேட்டிருப்பீங்க. இல்லை அண்ணன் தர முடியாது கேஸ் போட்டிருப்பாரு, தம்பி தர முடியாது கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த பிரச்சனைகள், வம்பு வழக்கு எல்லாமே நிவர்த்தியாகும், சமரசமாகும். அதனால நீண்ட காலமாக ஐயோ எனக்கு இது ஒரு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு, எனக்கு கேஸ் இந்த டேட்ல வர சொல்றாங்க, இந்த டேட்ல போய் நின்னா இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வம்பு வழக்குகள் எல்லாமே முடியக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனா இருக்கு. மொத்தத்துல கடக ராசி என்பவர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் வரக்கூடிய சனி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் முடித்து வைக்க போறாரு. அதற்கு நீங்க தயாரா இருந்து மனதளவிலும் உடலிலும் தயாரா இருந்தாவே மிக சிறப்பு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்கிறது சிறப்பு. ஜாதகம் பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான நோட்டில் எழுதுகிற மாதிரி உள்ள ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். அடிப்படையிலேருந்து நடத்துகிறோம். அடிப்படை பார்த்தீங்கன்னா 3 மாத வகுப்புகள், எப்படி பலன் சொல்றது, அதுக்கப்புறம் பிருகு நாடின ஜோதிடம், திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.